திருவண்ணாமலை லிங்கத்தை தொட்டு பார்த்து இருக்கிறீர்களா? சூடாக இருக்கிறது. சுவர்கள் கருப்பாக மாறியிருக்கின்றன. நூற்றுக்கணக்கான வருடங்களாக இது நடக்கிறது. ஏன் என்று தெரியுமா? இந்த மலை சாதாரண கல் அல்ல, சார்னகைட் என்ற கிரானைட். 260 கோடி வருடம் பழமையானது. அப்போது பூமியில் மரங்கள் இல்லை, விலங்குகள் இல்லை, ஆக்சிஜன் கூட இல்லை. அந்த காலத்தில் உருவான கல் இது. இந்த கல்லுக்குள் யுரேனியம் 238 இருக்கிறது. தோரியம் 232 இருக்கிறது. இவை கதிரியக்கப் பொருட்கள். இயற்கையாகவே கதிர்வீச்சை வெளியிடுகின்றன. யுரேனியம் அணுவின் உட்கரு தானாகவே உடைகிறது. உடையும்போது ஆற்றல் வெப்பமாக வெளிப்படுகிறது. இதற்கு கதிரியக்க சிதைவு என்று பெயர். 260 கோடி வருடமாக இது நிறுத்தாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நொடி கூட இடைவெளி இல்லாமல். அதனால்தான் அபிஷேகம் செய்கிறார்கள். குளிர்ந்த நீர் ஊற்றி லிங்கத்தை குளிர்விக்கிறார்கள். பால் ஊற்றுகிறார்கள், பன்னீர் ஊற்றுகிறார்கள். எல்லாமே குளிர்ச்சியான பொருட்கள். இயற்பியல் படிக்காத மனிதர்கள் இயற்பியலின் தீர்வை 1000 வருடமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். மொத்தம் 10 அறிவியல் காரணங்கள் இருக்கின்றன. முழு விளக்கம் மெயின் வீடியோவில் இருக்கிறது. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.